நேரத்துல அவர்கள் மீது உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் மோசேக்கு ஒரு வேர்டு சொல்வார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நல்ல கவனிங்க, இந்த வேர்ல்டுல ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, இப்ப நம்ம யாராவது ஒரு அதிகாரியை பார்க்க போறோம், யாராவது ஒரு மனுஷங்களை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகணும், அவங்க என்னை பார்க்கும்போது அதுக்கு அவங்க உடன்படணும், நிறைய தாட்டோட நம்ம போவோம். இந்த நேரத்துல அதே மாதிரிதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சா இந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு சொன்னதா இருக்கும். ஆனா மோசே கர்த்தர் கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? யாத்ராகமம் 33:12 வாசிங்க. அவரு கிருபை கொடுக்க மாட்டாரு, இவர் கிருபையை கேட்பாரு. வாசிங்க. அது மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. நல்ல பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கிட்ட போட்டு வாங்குறது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்ல, ஈஸியா புரியும். சில பிள்ளைங்க சொல்லும் போது அதெல்லாம் நீங்க செஞ்சிருவீங்கம்மா அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்சிருவோம் பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க கொடுத்துருவீங்க, அதெல்லாம் எனக்கு நீங்க வந்துடும், அதெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி தந்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய இருதயத்துல என்ன வந்துடும்? அதை அவங்களுக்கு செய்யணும்னு தோணும். இப்ப கர்த்தர் இந்த வேர்ட் அவர் மோசே கிட்ட சொல்லல, மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்களே. அப்ப இந்த வேர்டை மோசே சொல்லும் போது மோசேயின் மேல உள்ள அந்த பாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆக்சுவலா இது இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல அந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசும்படியா சொன்னதுக்கு காரணம், இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத சத்ருவினுடைய வல்லமைகள், மனுஷனுடைய பொறாமைகள், நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு கால நேரத்துல இந்த கூடுகையில் இருக்கிற உங்க மேலையும் என் மேலையும் ஒரு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க போகுது. ஆமென். இப்ப நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த கண்கள்ல கிருபை கிடைச்சா என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குங்கிறத அத்தனையும் நீங்க வாங்கிட்டு நம்ம போக போறோம். இது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், வேத வசனம் ஒரு டெபாசிட் மாதிரி, வார்த்தை ஒரு டெபாசிட் மாதிரி. இது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணிட்டே இருக்க இந்த டெபாசிட் ஒரு விதமா இருக்கும், அதற்கு கர்த்தர் வட்டியும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இந்த கண்கள்ல கிருபை கிடைச்சதுன்னா என்னென்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாயிண்ட் பை பாயிண்ட பிடிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அழகா புரியும். ஃபர்ஸ்ட் மோசே கிட்ட, கர்த்தர் கிட்ட மோசே வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க கிருபை கிடைக்கிறதுலாம் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்ன செய்யணும்? நீங்க என் கூட வரணும். நீங்க எங்க கண்கள்ல கிருபை கிடைச்சது எனக்கு எப்படி தெரியும்? உங்க கண்கள்ல எனக்கு கிருபை இருக்குன்னு எப்படி தெரியும்? நான் வெளியே போகும்போது, என் பிள்ளைகள் வெளியே போகும்போது நீங்க கூட போகணும். ஆமே. நல்ல கைகளை தட்டி. இப்ப நான் உங்களுக்கு இந்த வேர்டை நான் ப்ராஃபிட்டிக்கா வைக்கிறேங்க. அதாவது நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது. நீங்க வெளியே போகும்போது உங்களுடைய உள்ளத்துல பயம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்ததானால்
கர்த்தர் உங்களோடு கூட எங்கேயும் வருவார். ஆமென். மோசே பாத்தீங்களா, இது வந்து ஒரு தந்திரமான காரியம். எப்படின்னா, கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்னா போட்டு 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 வாங்குறது. அவரே சொல்லல, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு. இந்த கிருபை கிடைச்ச உடனே மோசே நிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு, கிருபை கொடுக்கறதுலாம் சரிதான், ஆனா ஒண்ணு செய்யணும், நாங்க போற இடத்துக்குலாம் நீங்க வரணும். நல்ல கவனிங்க. இது வந்து எப்படி தெரியுமா, அவரு போக சொல்ற இடத்துக்கு நீங்க போகணும்னு இல்ல, நீங்க போற இடத்துக்கெல்லாம் அவர் வரணும். கர்த்தர் வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்படின்னா ஒருவேளை நீ சிச்சுவேஷனால நீ வேற ஏதாவது இடத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும், வேற ஏதாவது ஒரு பயங்கரமான இடங்கள்ல டிராவல் பண்ண வேண்டியிருக்கும், நீ பயணம் பண்ற இடங்கள் ஒரு பயங்கரமான இடமா இருக்கலாம். பட் ஆனா இந்த கிருபை கிடைக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எப்படி தெரியுமா, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, நீங்க எந்த காரியத்துக்கு போகும்போது, இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போகும்போது, இந்த ஒவ்வொரு சிரசின் மேல இந்த பிளெஸிங் இருக்கும். என்ன தெரியுமா, கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிளெஸிங் மோசே கர்த்தர் கிட்ட கேட்டாரு, நீங்க கிருபை கிடைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க வரணும், நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க என் கூட வரணும், அதனாலதானே எனக்கு கிருபை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அப்படித்தானே சொல்ல முடியும். நான் எப்படி தெரியும் எனக்கு நீங்க கிருபை கொடுத்துட்டீங்கன்னு? எப்படி தெரியும்னா, நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. நான் போற இடம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், ஒருவேளை நான் ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு விதத்துல போகலாம், எனக்கு இடம் பிரச்சனை இல்லை, என் டிராவல் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க கூட வரணும். ஆமே, நல்ல கைகளை தட்டி நான் இப்ப உங்க மேல இந்த ஃபர்ஸ்ட் பிளஸ், கர்த்தர் நம்ம போகிற இடங்கள் எல்லாம் நம்ம கூட வர போறார். எந்த இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வீட்டுக்கு போகும்போது, வீட்டில இருந்து வெளியே வரும்போது, இங்க இருந்து எங்கே போகும்போது, கடைக்கு போகும்போது, வெளியே வரும்போது, கர்த்தர் நீங்க போகும் இடத்திலெல்லாம் நம்ம கூட வர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. செகண்ட் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்க்கு வர்றாரு. உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைச்சோன்னு, அதாவது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்க. இப்ப இதுதான் இவர் பண்றாரு. எப்படின்னா, முதல்ல கண்கள்ல கிருபையை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் போடுறாரு, நான் போற இடத்துக்குலாம் நீங்க வரணும். டிமாண்டிங், அதாவது நீ டிமாண்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப சின்ன பிள்ளைங்க கடைக்கு போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கடைக்கு நான் போயிட்டு வரேன்னா எனக்கு கமிஷன் கொடு, எனக்கு கமிஷன் வேணும்னு சொல்ல. இதே பாயிண்ட் தான் கர்த்தர் பிடிச்சிட்டாரு. கர்த்தர் அப்படிதான் பிடிக்கிறாரு. நீங்க கிருபை கிடைக்குதுன்னு சொல்றீங்க, ரைட். பட் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கிருபை கிடைச்சதுன்னா எனக்கு என்ன, நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க வரணும். செகண்ட் பாயிண்ட் ஒண்ணு சொல்றாரு, உன்னுடைய கண்களில் மகிமையை எனக்கு காண்பித்தர். இப்ப ஓவரா இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்து சொல்றாரு, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய மகிமை எனக்கு வேணும். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை வாசிங்க. 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப வந்து செகண்ட் பாயிண்ட் எப்படி புரியுதா? அதாவது நீங்க நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டி எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை தேடுற பழக்கத்தை நம்ம வச்சிருக்கிறோம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படிங்கிறவர் மகா பெரியவர். அவர்கிட்ட சகல பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா சாதாரணமான ஒரு பர்சனா இருந்து அவர்கிட்ட அதை வாங்க முடியாது. நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற கிருபை என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு போர்ஷனுக்குள்ள நீங்க அவரோட இதுவரையிலும் இருந்த அந்த கனெக்ஷனை விட, இதுவரையிலும் நீங்க அவரோட பழகுன அந்த பழக்கத்தை விட இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வரணும். அப்படி வரும்போது என்னன்னா, இப்ப உங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறது,
இப்ப உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இப்ப உங்களுக்கு பெரிய இருக்கிற மலை மாதிரி நிக்கிறது எல்லாத்தையும் ஈஸியா தூசிய மாதிரி உறந்திட்டு போற கிருபை தான் இந்த கிருபை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் வேதம் சொல்லும், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. தூசியை நீ உதறிட்டு எழுந்துரு, நீ தூசியை உதறிட்டு. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற கிருபை அதுதான். ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த உடனே மோசேக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிடிச்சாரு, எனக்கு நீங்க கூட வரணும், 24 மணி நேரம் கூட வரணும். அது சரின்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டாரு, உம்முடைய மகிமை எனக்கு காண்பிக்கணும்னு. ஆனா ஆண்டவர் மோசேக்கு சொன்னது என்னதுன்னா, நீ மகிமையை கேட்ட மோசே, நான் உனக்கு மகிமையை தர்றதில்ல. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தயையெல்லாம். அந்த உங்க பைபிள்ல அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னுடைய தயையெல்லாம். தயையெல்லாம். இப்ப நீங்க நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே இதுவரையிலும் என் வாழ்க்கையில தயை இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க, தயை இருந்துச்சு. ஆனா இப்ப தயையெல்லாம் வாங்க போறோம். அதாவது என்னன்னா, ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, மொத்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க போறோம். ஆமென். இதுதாங்க, இதுதான். இது உங்களுக்கு இது விளையாட்டா தெரியும், சாதாரணமா தெரியும், இதனுடைய பெரிய டெப்த் என்னன்னு தெரியாது. பட் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல மனுஷீக சீற்றம் எழும்பும் போது, பிசாசின் சீற்றங்கள் எழும்பும் போது, இந்த தயையினுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள்ட்ட இருந்துச்சுக்கோங்களேன், சத்ருவினுடைய ஒரு ஆயுதம் கூட உங்க வீட்டுல பலிக்காது, சத்ருவினுடைய ஒரு வல்லமை கூட உங்க தட்டி. இந்த தயை தாங்க, இந்த தயை தான் மோசே திருப்தியில பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வானத்தின் வாசல்ல சாட்சி, இங்க சாட்சி, ஊரு பூரா நம்ம கேரக்டர் தானே, கர்த்தரினோடு பேசிட்டார் அப்படி. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அது மட்டும் கிறிஸ்டியானிட்டி இல்ல. இங்க ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், ஜெயிச்ச மனுஷன். அந்த ஜெயிச்சதனுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா, என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்ன உடனே கர்த்தரே என்கிட்ட பேசிட்டாருங்க, அவரே என்கிட்ட அப்படி அவர் சந்தோஷப்படல. ரைட்டு, கிருபை கொடுத்தீங்கல்ல, இப்ப கூட வாங்க, கூட வருவீங்கல்ல, மகிமையை தாங்க, மகிமையை காமிப்பீங்கல்ல, தயை ஃபுல்லா கொடுத்துருங்க. இதுதாங்க. அதாவது பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொத்து எழுதும் போது சண்டை போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப கேட்டிருக்கீங்களா? பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம், சொத்துக்கெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நம்முடைய தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்னைக்கு எழுதி வாங்க போறோம். அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய முதல் செக்ஷன் என்ன தெரியுமா, ஒரு அப்பா இப்ப யாக்கோபு இருக்கும்போது, ஈசாக்கு இருக்கும்போது, ஏசா யாக்கோபு 2 பேரும் பிள்ளைங்க தான். ஆனா ஈசாக்கு பார்க்க விரும்பின பிள்ளை ஏசா, யாக்கோபு மேல பற்றுதல் இல்ல. அப்ப என்னன்னா, ஈசாக்கினுடைய கண்ணு மங்களா இருந்தாலுமே அந்த கண்ணை வச்சு யாரை பார்க்கணும் விரும்புறாரு, ஏசாவை. அது மாதிரி நம்முடைய இருதயத்துல சில பேர் மேல நம்ம பட்சமா இருப்போம், சரியா? நம்ம பிள்ளைகளே 2 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரும் நேசிக்க, எல்லாரும் பிள்ளைகள் தான். பட் ஆனா இந்த டிஃபரன்ஸை நம்மளுக்கே தெரியாம காமிப்போம். அதுக்காக அந்த பிள்ளைய நேசிக்கல, இந்த பிள்ளைய நேசிக்கிறோம், அப்படி கணக்கு கிடையாது. அந்த கண்கள்ல பாக்குற பார்வை எப்படின்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்காது, பட் இன்னும் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம பார்க்கும்போது, நான் இவளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா 2வது பிள்ளைய வளர்க்கும் போது என்னது, அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்காது. இவன் நல்லா வளர்ந்தான், இவன் கஷ்டப்பட்டு வளர்ந்தான். அப்ப நம்ம என்னன்னா, அந்த கண்கள்ல தயவு கிடைக்குது, அந்த கண்கள்ல டிஃபரன்ஸ் தெரியுது. பாத்தீங்களா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது கர்த்தர் தெய்வம் தான், கர்த்தர் தகப்பன் தான், கர்த்தர் எல்லாருக்கும் ஆண்டவர் தான். பட் ஆனா உங்களை பார்க்கிற விதம் மாறணும்னு சொல்றேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் அவர் தகப்பன் தாங்க. இப்ப உங்களுக்கு தகப்பன், எனக்கு தகப்பன், எல்லாத்துக்கும் தகப்பன். அவரை ஏத்துக்கொண்டு அத்தனை பேருக்கும் அவர் தகப்பன் தான். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த தகப்பன் ப்ராப்பர்ட்டியை உங்க மேல எழுதி தர்ற மாதிரி பார்க்கணும். அந்த தகப்பன் சொத்தை முழுசும் உங்களுக்கு. இதுதான் மோசேக்கு சுண்டி சுண்டி இழுத்தாரு, திருப்தியே இல்ல. உங்களுடைய மகிமையை எனக்கு காமிக்கணும்னு மகிமையை காமிச்சாரு. யாத்திராகமம் 34:6 அவர் சொல்ற